சென்னை வியாசர்பாடி பணிமனையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் போக்குவரத்து துறையின் சார்பில் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் 47.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையை தற்போது திறந்து வைக்கிறார். அதே போல சென்னையில் சுற்றுச்சூழலை மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் முதற்கட்டமாக 207 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 120 புதிய மின்சார பேருந்துகள் இயக்கத்தையும் தற்போது கொடியசைத்து முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார். மேலும் சென்னை முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு வகை பேருந்துகளை மாற்றி மின்சார பேருந்துகளாக மாற்றும் முயற்சியில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் புகை மண்டலத்தை தடுக்கவும் குறிப்பாக சென்னை மாநகரை புகையில்லா மாநகராக மாற்றவும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் நடவடிக்கையின் அடிப்படையில் முன்னோட்டமாக தற்போது முதற்கட்டமாக 207 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 120 புதிய மின்சார பேருந்துகளை துவக்கப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு வகையிலான மாநகர பேருந்துகள் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுக்க இந்த திட்டம் பரவலாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவித்தபடி முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த மின்சார பேருந்து பயன்பாட்டை சென்னை மாநகர மக்களுக்காக தற்போது கொடியசைத்து துவங்கி வைக்கிறார்.